அன்பானவர்களே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். காட்ஸ் மாடல் என்கிற அந்த பிரதான தலைப்பின் அடிப்படையிலே இன்றைக்கு கர்த்தரின் குடும்பம் ஆபிரகாம் என்கிற அந்த உபத்தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த பகுதியை குறித்து ஒரு ஆழமான பகுப்பாய்வு நாம் இன்றைக்கு மேற்கொள்ளப் போகிறோம். எனவே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் பிற்பகுதியில் துவங்கி 23ஆம் அதிகாரம் முற்பகுதி உள்ளவரை அடங்கிய வசனங்கள் அதிகாரங்களுக்கிடையே அமைந்துள்ள சில தேவ ரகசியங்களையும் மறைபொருட்களையும் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இவைகள் அனைத்தையும் வேதத்தின் அடிப்படையிலே, வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தெரிந்த வண்ணமாக ஒரு அற்புதமான ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாய், சந்தோஷமாய், சமாதானமாய், விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கொருவர் உபசரித்து, ஒருவருக்கொருவர் ஒளிவு மறைவு இல்லாமல் சம்பூர்ணமாய் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மாத்திரமல்ல, அந்த குடும்பம் அந்த கணவனின் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக அவர்கள் சம்பூர்ணமாய் எல்லா வசதிகளோடும் வாய்ப்புகளோடும் எல்லா ஐஸ்வர்யத்தோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட குடும்பத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆம், இது ஆபிரகாமின் குடும்பம். நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுக்குடனே ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆபிரகாம் அப்பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது ஆபிராம் சாராய் இருவரும் அங்கே ஆபிராமினுடைய தகப்பனாகிய தேராகோடு கூட அவர்கள் ஊர் என்கின்ற கல்தேருடைய பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அப்படியாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அங்கே எந்த குறைவும் பட்டதாக எதுவும் எழுதப்படவில்லை. இந்த பின்னணியில் தான் நாம் பார்க்கின்றோம். அங்கே அவர்கள் அந்த ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வருகின்ற பொழுது ஆரான் மாட்டும் வருகின்ற பொழுது அங்கே ஆரானிலே அவர்கள் தங்குகிறார்கள். ஆரானிலே தங்கியிருக்கின்ற பொழுது தேராக அங்கே மரித்து விடுகிறார். அப்பொழுது அவருக்கு 205 வயதாகிறது என்பதை நாம் அந்த 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் நாம் படிக்கிறோம். ஆக அன்பானவர்களே, இப்படியாக இந்த காரியம் துவங்குகிறதே நாம் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினுடைய வரலாறு, இந்த குடும்பத்தினுடைய சம்பாஷணைகள் இப்படியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்ட காரணம் என்ன? ஏன் கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்டார்? நோவாவை தெரிந்து கொண்டதற்கு ஒரு காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அங்கே நோவா தேவனை அறிந்த ஒரு மனுஷனாய், தேவனுக்குள்ளாக அவன் வாழ்ந்தவனாய், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தவனாய், நீதிமானாய், உத்தமனாய் இருந்தான் என்றும் அவனுக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அடிப்படையிலே அங்கே நாம் கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார் என்று நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, ஆனாலும் என்னுடைய கேள்வி மறுபடியுமாய், கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்டதன் காரணம் என்ன? கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அந்த வாக்கு தத்தத்தை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் சொல்லுவது உண்டு. சரி, இப்படி ஆபிராமை தெரிந்து கொண்டு கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததன் நோக்கம் என்ன? இன்னொரு காரியத்தை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த ஆசீர்வாதமானது இட் இஸ் நாட் அ கண்டிஷனல், இட் இஸ் நாட் அ கோவனன்ட். இது ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதமோ கட்டளையின் ஆசீர்வாதமோ அல்ல. இது கர்த்தர் தானாகவே முன்வந்து கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் அங்கே ஆதாமை உண்டாக்கின பொழுது, அதாவது ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்கள் நாம் படிக்கின்ற பொழுது அங்கே 28ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் அது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. மற்றும் நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது, குறிப்பாக 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இதுவும் கர்த்தர் தானாகவே முன்வந்து ஆசீர்வதித்த ஒரு ஆசீர்வாதமாய் உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், கர்த்தர் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கின்ற பொழுது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். ஆக இவர்களுக்கு கொடுத்த அதே போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை இங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கர்த்தர் தானாகவே முன் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுக்கிறதே நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக திஸ் இஸ் அன் அன்கண்டிஷனல் அன்கோவனன்ட் பிளஸிங்ஸ். ஆக அன்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார்? ஏன் கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்டார்? திரும்பவும் அந்த கேள்விக்கு நான் வந்து நிற்கின்றேன். சரி, இதற்கு 3 காரணிகளை நான் வைக்கிறேன். ஒன்று, ஆபிராம் ஆதாமிலிருந்து 20ஆம் தலைமுறை, அதாவது ஆதாமிலிருந்து ஏனோக்கு, ஏனோக்கு 7ஆம் தலைமுறையானவன். ஏனோக்கு 7ஆம் தலைமுறை ஆனபடியினாலே கர்த்தர் ஏனோக்கை எடுத்துக்கொள்கிறார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிற பொழுது காணப்படாமல் போனான் எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாளிலே அங்கே யூதா எழுதுகின்ற பொழுது ஏனோக்கு ஆதாமிலிருந்து 7ஆம் தலைமுறை என்று குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 7ஆம் சபை காலமானது இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த லவோதிக்கா சபையானது அது முடிவு பெறாமல் எடுத்துக்கொள்ளப்படுதலில் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன் முன்னடையாளமாக அங்கே ஏனோக்கு இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, 2வதாக நாம் பார்க்கிறோம் அங்கே நோவா யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அவர் ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையான மனிதனாக இருக்கிறார். ஆக தேவன் அங்கே நோவாவை தெரிந்து கொண்டதற்கு நாம் பார்த்தோம், அங்கே காரணத்தை நாம் பார்த்தோம். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, நோவா ஆதாமிலிருந்து 10ஆம் தலைமுறையானவன் என்று நாம் படிக்கின்றோம். சரி, ஆபிரகாம் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஆபிராம் நோவாவிலிருந்து 10ஆம் தலைமுறை என்பது நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு 10 தலைமுறைகளுக்கும் கர்த்தர் ஒருவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இது ஒரு காரணம், இது ஒரு காரணி. 2வது, இந்த குடும்பம் ஒரு நல்ல குடும்பம். கணவன் மனைவியாய், கணவனின் குடும்பத்தோடு கூட ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற தம்பதியாய், ஒருவரை ஒருவர் மதிக்கின்ற தம்பதியாய், ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாய், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிறவர்களாய், குறிப்பாக அங்கே சாராயை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது தன்னுடைய கணவனாகிய ஆபிராமுக்கு மிகவும் கீழ்ப்பிடிதல் உள்ள ஒரு மனைவியாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அது ஒருவேளை இன்றைக்கு நாம் இந்த செய்தியை நாம் முழுவதுமாக கேட்டு முடிக்கின்ற பொழுது அந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஆக ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறார், ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்குகிறார், ஒரு நல்ல குடும்பத்தின் தலைவராய் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரியா? ஆக ஒரு நல்ல குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள் ஒரு முன் உதாரணமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இன்னொரு காரணம், இப்போ எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு காரணம், ஏன் கர்த்தர் ஆபிராமை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இங்கே இவர்கள் ஒரு தேசத்தை விட்டு கிளம்புகிறார்கள். நாம் முதலே பார்த்தோம், அங்கே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது
அவர்கள் தன்னுடைய ஜென்ம பூமியாகிய ஊர் என்கின்ற கல்தேர் தேசத்திலிருந்து புறப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அந்த கல்தேர் தேசமாகிய அந்த இடமானது பாபிலோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோன் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது கல்தேரின் நாடு. அங்கே சாஸ்திரிகள், ஜோசியர்கள், ஞானத்துக்கும் புத்திக்கும் மிகவும் பழக்கமுடையவர்கள், அதிகம் ஞானமும் புத்தியும் பெற்ற ஒரு மக்கள், அதிக நாகரிகம் உள்ள மக்கள், அதிக செழிப்புள்ள மக்கள். ஆக இப்பேற்பட்ட ஒரு இடம்தான் அங்கே அந்த பாபிலோன், குறிப்பாக அந்த ஊர், அந்த கல்தேய பட்டணம் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். என்று சொன்னால் நீங்கள் தானியேல் 1 அதிகாரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொல்ல இந்த காரியங்கள் உங்களுக்கு இன்னும் நிச்சயமாக நன்றாக விளங்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்பானவர்களே, ஒரு நாகரிகத்திலே செழிப்பான, நாகரிகத்திலே உயர்ந்த ஒரு பட்டணத்திலிருந்து இந்த மக்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த முடிவை தேராக எடுக்கிறார். ஆக இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தருடைய திட்டத்திற்கு நேராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் எந்த விதமான செய்தியும் பெறாமலேயே அவர்களுக்குள்ள இருந்த அந்த வெளிப்பாடு. ஆக அன்பானவர்களே, இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேராகுக்கு கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு அழைக்கும் முன்னே அவர்கள் அங்கே போக வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆரானுக்கு வந்தபொழுது அங்கே தேராகு மரித்ததினாலே அவர்கள் அங்கே மேற்கொண்டு பயணத்தை தொடராமல் அங்கேயே தங்கிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இது மிக ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. எனவே இங்கே தேராகு, ஆபிராம் இவர்களுடைய செயல்பாடு, அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள், அவர்கள் எந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த தேசத்தை கர்த்தர் முன்குறித்து இருந்ததினாலே இந்த கார் விடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே எது முக்கியமாக இருக்குது? தேராகுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வெளிப்பாடு. கர்த்தரை அறியாத தேராகு, கர்த்தரை அறியாத ஆபிராம். ஆனால் கர்த்தர் எந்த ஊருக்கு இவர்களை கொண்டு போக வேண்டும் நினைத்திருந்தாரோ அந்த ஊருக்கு இவர்கள் செல்ல நினைத்ததினாலே கர்த்தர் அங்கே ஆபிராமை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக 12 அதிகாரம் 5 வசனத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது அங்கே நாம் படிக்கின்றோம், ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்துக்கள் எல்லாவற்றையும் ஆரோனிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், ஆபிராம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிரபுக்களை போல வாழ்ந்த ஒரு மனுஷன். அவ்வளோ ஐஸ்வர்யம், அவ்வளோ செல்வம், அவ்வளோ ஆடு மாடுகள், அவ்வளோ வேலைக்காரர்கள் எல்லாம் ஊர் என்கின்ற அந்த கல்தேர் பட்டணத்திலே அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாத்திரமல்ல, ஆரானிலே இன்னும் அவர்கள் சவதரித்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆபிராம் தேசத்திலே சுற்றி திரிந்து சீகேம் என் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சம்பவம் மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் தேசத்தில் இருந்தார்கள். ஆக நல்ல கவனிங்க, கர்த்தர் சொல்வதற்கு முன்னதாகவே அவர்கள் கானான் தேசத்துக்கு வந்து விட்டார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லவில்லை, ஆனால் இவர்கள் அந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். 7 வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அவன் வந்த பிறகுதான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த இடத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று. ஆனால் அவர் முதல்ல என்ன சொல்கிறார்? நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னாரே ஒழிய அங்கே அவர் கானான் தேசத்துக்கு போ என்று சொல்லவில்லை. ஆனால் கானான் தேசத்துக்கு போக என்று முடிவெடுத்தது யார்? தேராகு. ஆனாலும் அவர்கள் ஆரானிலே அந்த பயணம் தடைப்பட்டு போனபோது கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். ஆனால் இவர்கள் எங்கே போக திட்டமிட்டிருந்தாலும் அங்கே வந்து சேர்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, அங்கே வந்தோன்னே ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறதை நான் பார்க்கிறோம். 2வது இன்னொரு சம்பவத்தை நான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 8 வசனத்தில், பின்பு அவன் விடவிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீங்கள் பார்க்கலாம், 7 வசனத்தில் ஒரு பலிபீடம், 8 வசனத்தில் ஒரு பலிபீடம். அன்பானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை தயவாய் நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், நாம் எந்த இடத்திற்கு போகிறோமோ, எந்த ஸ்தலத்துக்கு போகிறோமோ, எந்த இடத்துல நாம் முதலாவது கால் வைக்கிறோமோ அந்த இடத்தில் வைத்த உடனே நாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து அந்த இடத்தை ஆசீர்வதித்து, கர்த்தாவே, என் ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தை நீர் எனக்கு ஆசீர்வதித்து தருவீராக, இந்த ஸ்தலம் எனக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, நான் இந்த ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று நாம் தேவனை வேண்டிக் கொள்ள வேண்டியது, அவரிடம் ஜெபிக்க வேண்டியது, விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சற்றேறக்குறைய அதே போன்ற காரியத்தை தான் அன்றைக்கு ஆபிராம் செய்தார்.
ஆகவே நாம் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு தியானித்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் செய்த அநேக காரியங்கள் உண்டு. இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சில காரியங்களை குறித்து மாத்திரம்தான் தியானிக்கப் போகிறோம். இருந்தாலும் அது சில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள், நாம் கடைபிடிக்க வேண்டிய பாடங்கள் உண்டு. எனவே அன்பானவர்களே, எந்த இடத்திற்கு நாம் போனாலும், எந்த இடத்தில் நாம் கால் வைத்தாலும் அங்கே முதலாவது கர்த்தருக்கு என்ற ஒரு ஸ்தோத்திர பலியை ஏறெடுத்து அவரை தொழுது கொண்டு அந்த இடத்தில் நாம் முன்னேறி செல்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. ஆக அன்பானவர்களே, இப்படி அந்த காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 10ஆம் வசனத்திற்குள் வருகின்ற பொழுது, 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்குள் வருகின்ற பொழுது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆக கர்த்தர் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் தாங்கள் முன்குறித்திருந்த அந்த கானான் தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே கர்த்தர் இந்த இடத்தை உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னார். பலிபீடத்தை கட்டுகிறார். திரும்ப அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு கடந்து செல்கிறார். திரும்ப அங்கிருந்து அங்கே பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி அவர் அங்கே எகிப்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது ஒருவேளை கீழ்ப்படியாமை அல்ல. இது ஒருவேளை கீழ்ப்படியாமை அல்ல. இங்கே நாம் முதலே பார்த்தோம், அநேக ஆஸ்திகள் அவருக்கு உண்டு. அநேக ஆடு மாடுகள், அநேக ஒட்டகங்கள், வேலைக்காரிகள் இப்படி இருந்தது நிமித்தம் அந்த இடம், அந்த பூமியானது அவர்களுக்கு போதாமல் போய்விட்டது. அங்கே பஞ்சம் இருந்தபடியினாலே அவர்கள் இவைகளை கவனிக்க முடியாத சூழ்நிலை இருந்ததினாலே ஒருவேளை அவர்கள் எகிப்திற்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கே முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அது ஒரு தவறாகவே நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். கர்த்தர் சொன்னிடத்தில் அவர்கள் இருக்கவில்லை. ரெண்டாவது காரியம் 17ஆம் வசனத்தில், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோடையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 12ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கின்றோம். அங்கே ஆபிராம் சாராய் இருவரும் எகிப்துக்குள் போகின்ற பொழுது அங்கே ஆபிராம் சாராயை தன்னுடைய சகோதரி என்று சொன்னது நிமித்தம் அங்கே பார்வோன் அவர்களை தூக்கி கொண்டு போகிறதை நாம் பார்க்கின்றோம். எந்த வயசில்? 65 வயதில். ஆகவே அங்கே சாராய்க்கு வயது 65, ஆபிரகாமுக்கு வயது 75. ஆக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வயதாகி இருந்தாலும் அவர்கள் அப்படி ஒரு அழகில் அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அந்த வயதை மாத்திரம் பார்க்கக்கூடாது. ஒரு எகிப்திய மன்னன் பார்வோன் அவர்களை எடுத்துக்கொண்டு போகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அழகுள்ளவர்களாக இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, இங்கே தவறு செய்தது அங்கே ஆபிராம். கர்த்தர் சொன்னிடத்தில் இருக்கவும் இல்லை. பலிபீடத்தை கட்டுறார், அங்கே தேவனை தொழுது கொண்டார். இருந்தாலும் அதை விட்டு வேறு இடத்துக்கு செல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய மனைவியாகிய சாராயை சகோதரி என்று உண்மையை மறைத்து அங்கே சொல்கிறதையும் நான் பார்க்க முடிகின்றது. நான் அவர் பொய் சொன்னார் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு விதத்தில் அவர் சகோதரி என்கின்ற காரியமும் உண்மைதான். ஆனால் மனைவி என்பதை மறைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆனாலும் ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயினும் தான் கர்த்தர் பார்வோடையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க, ஆபிரகாம் ஜெபிக்கவில்லை, ஆபிரகாம் விண்ணப்பிக்கவில்லை. ஆபிரகாம் ஜெபிக்காத போது, ஆபிரகாம் விண்ணப்பிக்காத போது கர்த்தர் அங்கே வந்து அங்கே பார்வோனை கடிந்து கொண்டு அங்கே அவனை கடிந்து கொண்டது நிமித்தம் அங்கே பார்வோன் அவர்களுக்கு அநேக ஆஸ்திகளையும் அநேக ஐஸ்வர்யத்தையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் அங்கே வேலைக்காரர்களையும் கொடுத்து அனுப்புகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி வந்தவர்கள் தான் ஆகார் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக அன்பானவர்களே, கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனை எப்படியாக அவர் பார்த்து கொள்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அங்கே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் அங்கே ஆபிராம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், வேண்டுதல் செய்தான், ஜெபித்தான் என்று எங்கும் எழுதப்படவில்லை. ஆனால் அவன் வேண்டாத போது, அவன் அறியாத போது, அவனுக்கு தெரியாத போது, அவன் உணராமலே கர்த்தர் அங்கே பார்வோனை கடிந்து கொண்டார். ஆமேன். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஜெபிக்காத போது, அல்லது நமக்கு என்ன தீங்கு நமக்கு இருக்குது என்பதே நாம் உணராத போது, நாம் அறியாத போது கர்த்தர் நமக்காக போராடுகிறவராக இருக்கிறார். அதனால தான் நாம் படிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தர் உங்களாக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனத்தை நாம் சொன்ன உடனே நாம் அந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் அந்த காரியத்துக்கு நாம் போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல அன்பானவர்களே. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு நாளும் அவர் போராடி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு எதிராக வருகிற அநேக தீங்குகள் உண்டு, நாம் அறியாத தீங்குகள் உண்டு. நாம் அறிந்த தீங்குகள் குறைவுதான். நாம் அறியாத தீங்குகளை நாம் அறியாத போதே
நமக்கு தெரியாத போதே, அதை நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளாத போதே அவர் நமக்காக யுத்தம் பண்ணி நமக்காக வெற்றியை தருகிறவராக இருக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நாம் இப்பொழுது 13ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த 13ஆம் அதிகாரத்துக்குள் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது அவர்கள் ஊர் என்கின்ற கல்தேர் ரோட்டிலிருந்து கிளம்புகிறார்கள். கிளம்பி அங்கே வருகின்ற பொழுது ஆரானிலே தங்கி அங்கே சில ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்திகளையும் சபதரித்துக் கொள்கிறான். திரும்ப அங்கிருந்து கானானுக்குள் வருகிறார்கள். அங்கே பஞ்சமாயிருப்பதால் எகிப்துக்குள் போகிறார்கள். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது திரும்பமாய் அவன் ஒரு சீமானாக இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ திரும்ப என்ன பண்ணுறான்னா, அவன் முதலில் இருந்த இடத்துக்கே திரும்பவுமாய் அவன் கடந்து போகிறதை நாம் படிக்க முடிகின்றது. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் விட்ட போதும் தான் முதல் பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆனால் அவன் எங்கே போனாலும் முதல்ல அவன் செய்கிற வேலை என்னது? தேவனை தொழுது கொள்கிறான். அப்போது அவனுடைய என்ன தேவனை பற்றி கொள்கின்ற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு கீழ்ப்படிதல், தேவனை அவன் அவ்வளவாய் நம்பியிருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட காரியங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள நாம் முடிகின்றது. 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே லோத்து அங்கே ஆபிராமை விட்டு அவன் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் போன பிறகு 15ஆம் வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மீண்டும் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்த தேசத்தின் நீளமும் அகலம் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். திரும்பவும் ஒரு பலிபீடம் பாருங்கள். இது 2வது முறையாக கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். அங்கே 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் பார்த்தோம். இங்கே 12ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். இங்கே கர்த்தர் 13ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியிலே 15, 16, 17, 18 வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது மீண்டுமா அங்கே கர்த்தர் அங்கே ஆபிராமை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகின்றது. திரும்பமா இவர் என்ன பண்ணுறார்? ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை அங்கே தொழுது கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். சீகேம், எப்பிரோன், மம்ரேயின் சமபூமி, கிரியாத் அர்பா, இந்த 4 இடங்களும் சற்றே இருக்கிற ஒரு இடத்தை குறிக்கிறதாகவே இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அநேக இடங்கள் இது திரும்பவாய் இந்த 4 ஊர்களும் திரும்ப நமக்கு வருகிறது நாம் பார்க்க முடியும். சரி, அடுத்ததாக நாம் இப்பொழுது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்குள் செல்கிறோம். இங்கே நாம் பார்க்கின்ற போது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். 9ஆம் வசனத்தில் அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். யாருக்காக? லோத்துக்காக. லோத்து அங்கே சொதோமிலே போய் குடியிருக்கின்ற பொழுது அந்த ஊருடைய செழிப்பை பார்த்து மயங்கி அவன் அங்கே சென்றதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த இடத்தை ஆபிரகாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எடுத்திருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அதை அவன் லோத்துக்காக விட்டு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் மூத்தவனாக இருந்தும் பெரியவராக இருந்தும் அப்படியாக எடுத்துக்கொள்ளாமல் அவனுடைய விருப்பப்படி கொடுத்ததுனாலே அவன் அந்த செழிப்பை பார்த்து மயங்கி அந்த இடத்தை தெரிந்து கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். சரி, அப்படி எடுத்துக்கொண்ட போது 14ஆம் வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களோடும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. பாருங்கள், 9 நாட்டு ராஜாக்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆபிராம் 318 வேலையாட்களோடு கூட சென்று அங்கே அவர்களை வெற்றி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். வெற்றி பெற்ற பிறகு நடக்கிற சம்பவம் மிக முக்கியமான ஒரு சம்பவம். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் தாசரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதித்தார். அதோடு மாத்திரமல்ல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆக அன்பானவர்களே, தசமபாகமானது இங்கே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் துவங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சாலமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்க, ஆபிரகாம் அவருக்கு தசமபாகம் கொடுக்க, இப்படியாக அங்கே தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த உறவை அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே,
இந்த சம்பவம் நடந்து சற்றேறக்கு ஒரு 500 ஆண்டுகள் கழித்து தான் நம்ம என்ன பார்க்குறோம், தசம பாகத்தை அங்கே நாம் பார்க்கிறோம், லேவி பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இங்கே லேவி ஆபிரகாமின் வயிற்றில் இருக்கும்பொழுது, அவனுடைய மடியில் இருக்கின்ற பொழுதே இங்கே ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த மெல்கிசேதேக்கு மிக மிக முக்கியமானவராக இருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இன்றைக்கு அந்த ஈசாக்கினுடைய பலியை குறித்து நாம் பார்க்கின்ற போது அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி கொடுக்கப்படுகின்ற ஒரு பலியாக இருக்குது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த பலிக்கு முன்னதாகவே இங்கே ஆபிராம் அங்கே மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆக 15ஆம் அதிகாரத்திற்குள் வருகின்ற பொழுது இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கவனிங்க, 12ஆம் அதிகாரத்தில் கூப்பிட்டார். வயது 75, சாராய்க்கு வயது 65, 12, 13, 14 3 அதிகாரங்கள் போய்விட்டது. ஆனால் இப்போதான் முதல் முறையாக அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகி ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாக இருக்கிறான் என்றார். முதல் முறையாக ஆபிரகாம் தேவனை நோக்கி எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இது வரைக்கும் அந்த குறைய கூட நினைக்கல. கர்த்தர் தான் சொல்கிறார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன், நான் பெரிய ஜாதியாக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் முதல் முறையாக 15ஆம் அதிகாரத்தில் தான் அங்கே ஆபிராம் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறதை நான் பார்க்கிறோம். அதை கேட்ட மாத்திரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, 5ஆம் வசனத்தில் அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. ஆக அன்பானவர்களே, 15ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார், திரும்பவுமாய் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை அங்கே பொழிந்தருகிறதை நான் பார்க்கிறோம். இதுவரைக்கும் கூட அன்கண்டிஷனல் பிளஸிங். ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நடந்த பிறகு நாம் 16ஆம் அதிகாரத்திற்குள் கடந்து வருகின்றோம். இந்த 16ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் மிக நீண்ட ஒரு பிரசங்கத்தை நாம் பேசியிருக்கிறோம். ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வு நாம் மேற்கொண்டிருக்கிறோம் ஆகாரை குறித்து. எனவே அவ்வளவு ஆழமாக இந்த அதிகாரத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டியதில்லை. ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டி கடந்து போக நான் விரும்புகின்றேன். இங்கே நான் படிக்கிறோம் 16ஆம் அதிகாரத்தில், சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். கர்த்தர் 3 முறை திரும்ப திரும்ப சொன்ன பிறகும், வாக்குத்தத்தத்தை கொடுத்த பிறகும் இங்கே சாராய் அவர்களாக ஒரு முடிவெடுக்கிறார்கள். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாக கொடுத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அன்பானவர்களே, இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும், மிக ஆழமாக நாம் தியானித்தாச்சு. இருந்தாலும் ஒரு காரியம், அங்கே ஆகார் ஒருவேளை அந்த குழந்தை பிறந்திருந்தால் அங்கே ஆபிரகாமினுடைய அந்த முழு ஆஸ்திக்கும் அவன் அதிகாரியாக இருப்பான். இருந்தாலும் அங்கே சாராயினுடைய ஒரு கொடுமை தாங்க முடியாமல் அவர்கள் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஓடி போகும்போது கூட அங்கே கர்த்தருடைய தூதன் அவர் நிறுத்தின உடனே அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த கர்த்தருடைய தூதன் அவர் சொல்கிறாரு ஆகாரை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். ஆக ஒரு பெண்ணுக்கு கர்த்தர் உன் சந்ததி என்று சொல்லி அங்கே ஒரு காரியத்தை, ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு அடையாளத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, என்னை காண்பவரை நானும் இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டால், ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோகி எனப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ஆக அன்பானவர்கள், இந்த 16ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். ஆக கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் திரும்பவுமாய் தன்னுடைய நாச்சியாருடைய கைக்கு அடங்கி இருக்கிறது தான் படிக்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, எந்த ஒரு மனநிலை இருக்கும் அந்த அம்மாவுக்கு, இந்த விட்டுட்டு ஓடுறாங்க அப்படின்னா, சகல ஆஸ்திக்கும் தன்னுடைய மகன் எஜமானனாக இருக்க போகிறான்னு தெரிந்த பிறகும் இந்த இடம் வேண்டான்னு ஓடுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு ஒரு கொடுமை அங்கே இருந்திருக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, இது குறித்து நாம் அதிகமாக தியானித்தாச்சு. இப்போ நாம் 17ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்றோம். இப்போ பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கே தான் நாம் பார்க்கிறோம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். முதல் முறையாக உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். எப்போ? 99 வயதிலே.
அப்போது ஆபிரகாமுக்கு வயது 99. இங்கே தான் சொல்கிறாரு, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆக ஆபிரகாமிலிருந்து அநேக ஜாதிகள் உருவாகும் என்று அங்கே குறிப்பிடுகிறது நான் பார்க்க முடிகின்றது. அநேக ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று அங்கே கர்த்தர் அங்கே ஆபிரகாமை 4வது முறையாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பேரையும் அங்கே மாற்றுகிறதே நாம் படிக்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்திற்குள் வருகின்ற பொழுது, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்றார். இன்னொரு ஆசீர்வாதம், நான் என்றென்றைக்கு அவர்களுக்கு நித்திய தேவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். இங்கே நம்ம படிக்கிறோம், நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் என்று. ஆக இந்த இடத்துல இந்த அதிகாரம் வரைக்கும் கூட அவர்கள் கூடாரங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அநேக ஆஸ்திகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் அவன் இருந்தது கூடாரங்களிலே இருந்தான். பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக ஒரு சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்றார். இதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஆக நாம் இதுவரைக்கும் முதல்ல நாம் பார்த்தது அன்கண்டிஷனல் பிளஸிங். உடன்படிக்கை இல்லாத ஒரு கட்டளை இல்லாத ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தானாக முன்வந்து கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் பார்த்தோம். ஆதாமுக்கு கொடுத்தார், ஓய்வு நாளுக்கு கொடுத்தார், நோவாவுக்கு கொடுத்தார், ஆபிரகாம் கொடுத்தார். இங்கே 17ஆம் அதிகாரத்தில் வருகின்ற போது அங்கே இஸ்மவேல் வந்ததினாலே அங்கே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அங்கே கர்த்தர் கொண்டு வருகிறார். தான் முக்கியமான ஒரு காரியம். அங்கே இஸ்மவேல் பிறந்துட்டான். இஸ்மவேல் பிறந்ததுனால அங்கே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை அங்கே கர்த்தர் கொடுக்கிறார். சரி, படிக்கலாம். 15ஆம் வசனம், பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்போ அவங்க மூலமாகவும் ஜாதிகள் உண்டாகும் என்று அங்கே குறிப்பிடுகிறதை நம்மால் படிக்க முடிகின்றது. 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்றார். இது 5ஆம் முறையாக கர்த்தர் அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் உனக்கு என்ன பிள்ளை பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு முழுமையாக்கி தருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை, கர்த்தர் எப்படி இடைப்பட்டு கொண்டு வருகிறார் என்பதை நான் பார்க்க வேண்டும். எந்தெந்த காலகட்டங்களிலே கர்த்தர் இடைபடுகிறார், எந்த காலங்களிலே அங்கே ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அன்பானவர்களே, அற்புதமான ஒரு குடும்பத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 18ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது கர்த்தர் அங்கே மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறாரு 10ஆம் வசனத்தில், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாக உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதிர் வயதுகளாக இருந்தார்கள். இஸ்ரவேலுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை ஒருவேளை அங்கே ஆபிரகாம் இல்லாதிருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஆகார் அடிமை பெண்ணாக இருந்தாலும் கர்த்தர் ஆகாரோடு கூட ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பேசினார், நேராக பேசினார். ஒரு முழுநீள ஒரு 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 சம்பாஷணை அங்கே இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே கொடுத்தார். ஆனால் இங்கே சாராளுக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லை. அவர்கள் பேசும்போது அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்கள், இப்போதான் முதல் முறையாக அந்த அம்மா தேவனுடைய சத்தத்தை கேட்குறாங்க. அதை நான் மறந்துவிடக்கூடாது. சரியா? 17ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. ஆக
இங்கே ஆபிரகாமுக்கும் ஒரு சந்தேகம் வருது. எனக்கு 100 வயசாயிடுச்சு, அவங்களுக்கு 90 வயசாயிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறக்குமோ என்று சொல்லி அவர்கள் அப்படியாக சிந்திக்கிறதே நான் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நான் பதிவு பண்ண நான் விரும்புகின்றேன். என்னென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இங்கே அவர் ப்ரொக்ளைம் பண்ணுறார். ஆபிரகாம் வந்து நான் 100 வயசாயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு 90 ஆகிவிட்டது என்று சொல்லி ஆபிரகாம் ப்ரொக்ளைம் பண்ணுறார். பண்ணி முடிச்சோன்னே பாருங்கள், 20ஆம் அதிகாரத்துக்குள் வருகின்ற பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை நான் படிக்க முடிகிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் அவ்விடமிட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவை அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அவன் தூக்கிட்டான். எத்தனை வயசு? 90 வயசு. எகிப்தில் பார்வோன் ராஜா சாராயை தூக்கின்ற பொழுது 65 வயது. இப்பொழுது அவர்களுக்கு வயது 90. அப்போது இதில் என்ன விஷயம் தெரியுது? முந்தின அதிகாரத்தில் என்ன படித்தோம்? நான் கிழவனாயிட்டேன், எனக்கு 100 வயசாயிருச்சு, அந்த அம்மாவுக்கு 90 வயசாயிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது 90 வயதான ஒரு கிழவியை ஒரு ராஜா அபிமெலேக்கு தூக்குவானா? நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம், கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பானவர்கள், இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நாம் எப்படி பார்க்குறோன்னா, இந்த உலக கண்களிலாலே நாம் உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ, உலகத்தார் நம்ம எப்படி பார்ப்பார்களோ அப்படி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குறாரா? அவர் நாம் பரலோகத்தில் எப்படி இருப்போமோ அப்படி பார்க்குறார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் இந்த சரீரத்தை கொண்டு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் நம்ம எப்படி பார்க்குறாரு? நாம் அவரோடு கூட இருக்கின்ற பொழுது எப்படி இருப்போமோ அதான் சைமல்டேனியஸாக பார்க்குறாரு. அவர் இந்த உலகத்திலையும் பார்க்க முடியும், அந்த உலகத்திலும் அவரால் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழ்வு நாம் எப்படி இருப்போமோ அதை அவர் இப்போ பார்க்குறாரு. ஆக அன்பானவர்களே, அவர் ஒரு காரியத்தை நமக்கு முன்குறிக்கிறார் என்றால், அவர் சில திட்டங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதை மிக ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக அவர் நம்ம எப்படி பார்க்குறாரா? நம்ம பரலோகத்தில் எப்படி இருக்கிறோமோ அப்படி பார்க்குறார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், பின்னும் அபிமெலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்குது, உன் பார்வைக்கு சம்மதியானபடி இடத்தில் குடியிரு என்று சொன்னான். இங்கே 2ஆம் முறையாக ஒரு தவறு இங்கே ஆபிரகாம் பண்ணுகிறார். ஆபிராமாக இருக்கும்போது தவறு, ஆபிரகாமாக மாறின பிறகு ஒரு தவறு நடக்குது. அதே தவறு தான். அங்கே சாராய சகோதரினார், இங்கே சாராள சகோதரின்ட்டார். ஆனாலும் கவனிங்க, ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியும் அவன் வேலைக்காரிகளும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். ஆனால் இங்கே ஆபிரகாம் தன்னுடைய மனைவிக்காக அல்லது தான் செய்த தவறுக்காகவோ தன்னை விடுவிக்கும்படியோ தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளவில்லை. அவன் வேண்டிக் கொள்ளாத போது, அவன் கேட்காத போது, எப்படி அங்கே முதலாவது நாம் 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தோமோ அதே போல் ஒரு சம்பவம் இங்கே திரும்பவும் நடக்கிறத நான் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, இங்கே ஆபிரகாம் ஒரு தவறு செய்கிறார். ஆனால் அந்த தவறு நிமித்தம் கர்த்தர் அவரை கைவிடவில்லை. அவருக்கு சொல்லாமலே கூட கர்த்தர் மீண்டுமா எங்கே இவனை மீட்டுக் கொள்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமில்லை, கர்த்தர் என்ன சொல்கிறார் ஆபிரகாமை நோக்கி, நீ அவனுக்காக வேண்டிக்கொள், அவனை விடுதலை பெறுவான்னு சொல்லி அபிமெலேக்குக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவனுடைய வேலைக்காரர்களும் குழந்தை பிறக்கும்படியாக அங்கே கர்த்தர் ஒரு பெரிய அனுகிரகத்தை செய்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவன் அங்கே ஆபிரகாம் வேண்டிக் கொள்ளாத போது, தேவனிடத்தில் கேட்காத போது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை, ஒரு பாதுகாப்பை, ஒரு பராமரிப்பை அங்கே கர்த்தர் செய்தார் என்று சொன்னால் அது மிகையாகாதாக. அன்பானவர்களே, கர்த்தர் தெரிந்து கொண்ட குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்கள். ஆக இப்பொழுது மிக முக்கியமாக 21ஆம் அதிகாரத்திற்குள் நாம் வந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த தியானம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆபிரகாமை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்க்காமல், ஒருவேளை நாம் ஆபிரகாம் வாழ்ந்த சூழ்நிலை நாம் போக வேண்டியது அவசியமாக இருக்குது. நாம் பார்க்கிறோம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதியிருந்தாலும் அந்த வார்த்தைக்கு பிறகும் ஆபிரகாம் தவறு செய்கிறதையும் விசுவாச குறைவு ஏற்படுகிறது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பானவர்களே, அவர்கள் ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கிற செய்தி எல்லாவற்றிற்கும் வேத வசனத்தை கொண்டு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் தயவாய் என்னோடு கூட ஆபிரகாம் வாழ்ந்த காலத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் வரப்போகின்ற காரியங்கள் மிகவும் எளிதாக உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும், மறைபொருளை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால், நம்முடைய இந்த தியானமானது தேவனுடைய சத்தியத்திலே எழுதப்பட்டிருக்கிற மறைபொருள்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படி அவர் வெளிப்படுத்தும் போது நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை புரிவாராக.
ஆக 21ஆம் அதிகாரத்திற்குள் வருகின்ற பொழுது கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆக குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த பிறகு நாம் பார்க்கிறோம், ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். ஒரு சம்பவம் முடிச்சிட்டாரு. 2வது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளில் ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அவன் பெரிய லேண்ட்லார்ட் இல்லையா, பிரபு மாதிரி இருக்கிறார். பிரபு சீமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பிள்ளை பால் மறந்தது வளர்ந்தது என்று சொல்லுகின்றப்போ ஒருவேளை பிள்ளைக்கு 4-5 வயதுகள் இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கே ஒரு பெரிய விருந்து பண்ணுறான். அந்த விருந்தை பார்த்து அபிமெலேக்கு பயப்படுறான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபீஸ்ட். சாராள் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாள இருப்பதில்லை என்றாள். இங்கே திரும்பமாய் ஃபைட்டு. ஒரு பெரிய விருந்து பண்ணியாச்சு. அந்த விருந்து முடியறதுக்குள்ளே சின்ன பிள்ளைங்க, அவன் ஒரு 12 வயசு இருக்கும் இஸ்மவேலுக்கு, இவனுக்கு ஒரு 4-5 வயதுகள் இருந்திருக்கக்கூடும். ஆக நடக்கிற சம்பவங்களை நான் பார்க்கிறோம். மன்னிக்கும், இஸ்மவேலுக்கு 14-15 வயதுகள் இருந்திருக்கும், இவனுக்கு ஒரு 4-5 வயதுகள் இருந்திருக்கும். ஆக அப்படி ஒரு சூழ்நிலையில் சின்ன பையன் பெரிய பையன் ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காரியத்தை கூட அந்த அம்மாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தயவாக புரிந்து கொள்ளுங்கள், ஆகார் கர்ப்பவதி ஆனதையே அந்தவங்களை ஏற்றுக்க முடியல. இங்கே இஸ்மவேல் ஒரு 14-15 வயதாயிருக்கும், அதுவும் அவங்கள ஏற்றுக்க முடியல. அவன் என்ன சொன்னான்னு தெரியல. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகி ஈசா கூட சுதந்திரோட இருப்பதில்லை என்றாள். முடிவு பண்ணிட்டாங்க, ஐ டோன்ட் வாண்ட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லி. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்லியிருக்கிறவற்றை கேள் என்றார். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அன்றைக்கு நான் 16ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கின்றோம், அந்த அம்மா இது வேணான்னு ஓடி போகிறாங்க ஆகார். ஆனால் கர்த்தர் வழிமறித்து திரும்ப நாச்சியார் அன்றைக்கு போன்றாரு. திரும்பி அந்த அம்மா கீழ்ப்பிடிதோடு வந்து சேர்ந்தாங்க. ரொம்ப கீழ்ப்பிடிதல் அம்மா அவங்க ஆகார். ஆனால் திரும்பவுமா இங்கே சாரால் அவங்களை வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த முறை கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, சாரால் பேச்சை கேளுன்ட்டார். அங்கே சாரால் பேச்சை கேட்டது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இங்கே சாரால் பேச்சை கேளுன்றார். ஆக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அங்கே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகுந்த வேதனைக்குள்ளாகிறார் அங்கே ஆபிரகாம். அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப மனசு வருத்தப்படுறார். அந்த அதிகாரத்தை இங்கே படிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு தான் கடவுள்கிட்ட கேட்குறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் இஸ்மவேலையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளே அந்த மகனை அவர் பிரிகிறார். இஸ்மவேலை பிரிவதற்கு அவருக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லை. அவர் ஆபிரகாம் இஸ்மவேலை அந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அந்த மாதிரியான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கடந்த பிறகு 32ஆம் வசனத்துக்குள்ள வருகின்ற பொழுது, அவர்கள் பெயர்சபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதிக்கு பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். இதுதான் மிக முக்கியமான சம்பவம். இதுவரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, கூடாரங்களை வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அபிமெலேக்கு ஒரு பக்கம் அவரோடு எரிச்சல் இருந்திருந்தான். இப்போ அபிமெலேக்கு ராஜா வந்தான், உடன்படிக்கை பண்ணான். அதாவது ராஜாவோடு உடன்படிக்கப்படுகிற சூழ்நிலையில் அங்கே ஆபிரகாம் இருக்கிறார். சற்றேற்குரிய ஒரு ராஜாவை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதுக்கு அநேக சான்றுகள் உண்டு. அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் பத்தாது என்று தான் அதை சொல்லவில்லை. ஆக இங்கே பார்க்கிறோம், பெயர் சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி, ஒருவேளை ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய அரண்மனை போல ஒரு வீட்டை கட்டியிருப்பார் நினைக்கிறேன், உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனரம்யமான ஒரு சொல், நல்ல ஒரு வீடு, பெரிய ஒரு தோப்பு, நிறைய வேலைக்காரிகள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், பொன் வெள்ளி எல்லாம் இருக்கு, ஒரு குறையும் இல்லை. வயசாயிடுச்சு. வயசான காலத்தில் பிறந்த குழந்தை ஈசாக்கு தான் எது வேண்டுமென்று தேவனுக்கு கேட்டானோ அந்த ஒரே விண்ணப்பம் நிறைவேற்றப்பட்டு விட்டாயிற்று. கணவன், மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா, பையன், ஆக அநேக வேலைக்காரிகள் உண்டு. ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. யோசிச்சு பாருங்கள், அந்த வீட்டுடைய எஜமானுக்கு எப்படி இருக்கும், அந்த பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற வேலை செய்கிற மக்களுக்கு எப்படி இருக்கும், எல்லாரும் சந்தோஷப்பட்டு ஒருவேளை அணு தினமும் அவர்கள் ஒருவேளை ஒரு விழா மாதிரி இருந்துன்னு சொன்னால் மிகையாகாது. அவர்கள் கொஞ்சிருப்பார்கள். அந்த குழந்தையில் எப்படி கொஞ்சிருப்பாங்க. 100 வயசு 90 வயசில் பிறந்த குழந்தை அது. அந்த குழந்தைக்கு இஸ்மவேல் தடையாக இருப்பான்னு சொல்லி அதையும் விரட்டி விட்டாச்சு. ஸோ இப்போது நோ லைபிலிட்டிஸ், நோ வில்லங்கம், ஒரு வில்லங்கமும் இல்லை. அழகாக இருக்கிற சொத்தெல்லாம் முழுசும் ஈசாக்குக்கு வந்துடும்.
ஆக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை அழகாக இருந்திருக்கும். ஒருவேளை ஆபிரகாம் அந்த குழந்தைக்கு போர் பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பார். ஏன்னா ஒரு போர் வீரன், நமக்கு தெரியும். 318 பேரோட கொண்டு 9 நாட்டு ராஜாக்களை ஜெயிச்சுட்டு அங்கே லோத்துவை காப்பாற்றினார். இங்கே தேவனோடு கூட ஆபிரகாம் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியங்கள் அங்கே அனுதினமும் சாராளுக்கு தெரிந்திருக்கும். தேவன் ஆபிரகாமோடு கூட பேசுவதும், ஆபிரகாம் தேவனோடு கூட பேசுவதும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்கும். நல்ல ஒரு குடும்பம். முதலே நம்ம பார்த்தோம். அற்புதமான ஒரு குடும்பம், ஒரு அமைதியான, சந்தோஷமான, மனமகிழ்ச்சியான, ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு குடும்பம். இப்போ எல்லா வில்லங்கமும் இல்லை, வெரி கிளியர் லைன். ஸோ சந்தோஷத்துக்கு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சூழ்நிலை தான் கர்த்தர் தரிசனமாகிறார். கவனிங்க, இவ்வளவு நாள் நீங்கள் அநேக முறை இந்த வேத படங்களை படித்திருப்பீர்கள், அநேக பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் அநேக முறை படித்திருப்பீர்கள், நீங்கள் பிரசங்கித்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் இந்த காரியங்களை குறித்து தயவாய் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தியானிக்கும்படி உங்கள் அன்பாக நான் அழைக்கிறேன். இப்பொழுது நாம் அங்கே ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துக்கு நாம் போகிறோம். ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதன். இன்றைக்கு தான் நம்ம விசுவாசின் தகப்பனாக நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர் ஒரு சாதாரண மனிதன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எல்லாம் முடிஞ்சாச்சு. நோ லயபிலிட்டிஸ், நோ ப்ராப்ளம்ஸ், எவ்ரி திங் காட் செட்டில்டு. அற்புதமான ஒரு சூழ்நிலை, அற்புதமான அமைதியான நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். கவனிங்க, ஆபிரகாமை தேவன் சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை, கவனிங்க, சந்தோஷப்பட்டிருப்பான். சரி, பையனுக்கு கிட்டத்தட்ட 12 வயசு ஆகிருக்கும் நேரம். இது வரைக்கும் கர்த்தர் அவனோடு பேசி கொண்டிருந்தார். இனிமேல் ஒரு வேளை என் மகனையும் பேச சொல்லி கூப்பிட போகிறாரோ என்று யோசிச்சிருப்பான் இல்லையா? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும். இதனால தான் அங்கே ஆகாரை அனுப்பிவிட்டது. ஏன்னா உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், இஸ்மவேலுடைய புத்திரன் அல்ல என்பதாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ரெண்டாவது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய என்று நான் பார்க்கின்ற போது இது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதா இருக்கிறது. அதற்காக தான் அந்த வில்லங்கமெல்லாம் கிளியர் பண்ணி விடுறாரு. எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. இந்த 22ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது எல்லாம் சரி பண்ணியாச்சு. குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு, ஓ காட், சூப்பர். அப்போது நான் நினைச்ச மாதிரி தான் கர்த்தர் என்ன சொல்ல போகிறாரு? ஈசாக்கை கூட்டு கொண்டு வர சொல்கிறாரு. மோரியா தேசத்துக்கு போய், சரி ஆண்டவரே, மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல், சரி ஆண்டவரே, கண்டிப்பாக நான் அங்கே போகிறேன் என்று மிக சந்தோஷமாய் அவன் போயிருப்பான். அங்கே போகிறதுக்கு யோசித்து கொண்டிருப்பான். அவனை தகன பலியாக இடு என்றார். நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஆபிரகாம் சந்தோஷப்பட்டு குதித்து மகிழ்ந்திருப்பாராம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஆபிரகாமை ஒரு தந்தையாய் நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம் வயது 112, சாராளுக்கு வயது 102, ஈசாக்குக்கு வயது 12. ஆக அன்பானவர்களே, நீங்கள் யோசிக்க வேண்டிய காரியம், 112 வயதில் இந்த குழந்தையை பலி கொடுக்க சொல்கிறார். இப்படி சொல்கிறாரு, தகன பலியாயிடு என்றார். தகன பலி என்று சொல்கின்ற பொழுது நான் தான் முதலே சொன்னேன், இந்த இடம் மெல்கிசேதேக்கினுடைய அவருக்கு என்ன சொல்கிறாங்க, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் குறிக்கின்ற இடம் மோரியா தேசம் எருசலேமில் உள்ளது. எருசலேம் தான் சாலேம். அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது தகன பலி என்று சொல்கின்ற பொழுது இது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற லேவியர்களால் கொடுக்கப்பட்ட மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி கொடுக்கப்படுகின்றதான பலி. இதுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்ட மாத்திரத்தில் எப்படியா இருப்பார்? பைத்தியமே பிடிச்சிருக்காது. அன்பானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள். கர்த்தர் ஒருவேளை இப்படி அழைத்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் நம்ம பசங்க ஒரு சின்ன ஒரு குறும்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, சின்ன ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா, நீங்கள் அடிச்சிங்கன்னா, அடித்த பிறகு என்ன யோசிக்கிறோம்? அந்த பிள்ளையை அன்னைக்கு ஒரு நாள் அந்த கோபம் இருக்கும். அந்த கோபம் போன பிறகு எவ்வளோ மனவேதனைப்படுவோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த கோபம் போகாது. அது அப்படி கோபத்தில் தான் இருக்கும். நம்ம தான் கோபத்தை தூக்கி போட்டு திரும்ப அந்த பிள்ளை பெண்ணை போய் நிற்கிறோம். இன்றைக்கி நீங்கள் கம்பெடுத்திங்கன்னா அந்த பிள்ளை வருமா பக்கத்தில்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தயவாய் இந்த 22ஆம் அதிகாரத்தை நான் படிக்கின்ற பொழுது தயவாய் நீங்கள் ஆபிரகாமிடத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். ஏனென்றால் இந்த சம்பவமானது முழுக்க பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் விளங்க பண்ண முடியாது நடந்த சம்பவம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறார்.
என்ன நடந்திருக்கும் என்பதை அவர் காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, நாம் ஒரு பிரம்பை எடுத்தால் அந்த பிள்ளை தவ்வி குதிச்சு தெரிச்சு ஓடி போயிடும், பக்கத்தில் நிற்காது. ஆனால் இங்கே ஆபிரகாம் ஒரே காரியம்தான், கீழ்ப்பிடிதல் மாத்திரம்தான் மனசில் இருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. அவன் ஒரு தகப்பனின் உள்ளம், புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். யோசிச்சு பாருங்க, அவனை எப்படிலாம் வளர்த்துருப்பான் ஆசையா. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் வேற ஒரு வாய்ப்பே இல்லை, கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை. வேற அப்பீல்லாம் போக முடியாது. கர்த்தர் சொல்ற பலி கொடுன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். ஒருவேளை இந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் ஒரு பைத்தியம் பிடிச்ச மனுஷனாகவே மாறி இருப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சம்பவத்தை கேட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டுக்கு வந்தானா நிச்சயமாக அங்கே ஈசாக்கு ஓடி வந்திருப்பான், அப்பான்னு கூப்பிட்டுருப்பான். நிச்சயமாக இடத்துல பேச முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது. சாராள் பார்த்துருப்பாங்க. இவர் வித்தியாசமான முகப்பாவனையில் இருப்பதனால நிச்சயமாக சாராள் அவர்கள் அதுக்குமா எதுவும் பேசியிருக்க மாட்டார்கள். சாராளுக்கு நடந்த சம்பவம் தெரியாது. ஒரு விஷயம் தெரியும், கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார் என்று தெரியும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமோடு என்ன சொன்னார் என்பது நிச்சயமாக அவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் கவனிக்க தவறாதீர்கள், இஸ்மவேலையே அவர்கள் போட்டியாக நினைத்து அவர்கள் அனுப்பிவிட்டார்கள். நிச்சயமாக இந்த சம்பவம் அவர்கள் காதிலே கேட்டிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும் என்று நமக்கு சொல்ல முடியாது. ஆக இந்த காரியத்தை அவன் இருதயத்தில் வைத்திருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு தாய் பாசம் என்றால் என்ன? தாய் என்றால் பாசம், தகப்பன் என்றால் ஒரு பாதுகாப்பு. ஆக நிச்சயமாய் இந்த காரியத்தை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் கேட்டிருக்க வாய்ப்பில்லை, இவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆக இதை நம்ம படிக்கும்போது ஏதோ ஆபிரகாமுக்கு தான் நடந்துச்சு அப்படி படித்தோம் என்று சொன்னால் இதில் இருக்க மறைபொருள்களை நம்ம தவற விட்டு விடுவோம். அன்பானவர்களே, மறைபொருள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், அதை மறந்துவிடக்கூடாது என்று சொன்னால் இது எழுதினவர் மோசே. இது எழுதுகின்ற போது அவர் எவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருப்பார் எனக்கு தெரியவில்லை. அன்பானவர்களை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் தான் ஆசையாய் பெற்ற பிள்ளையை பலி கொடுக்க சொல்லுகின்ற போது, ஏன்னா கர்த்தர் சோதித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு தெரியாது, இது நடக்கும்போது நிச்சயமாக தெரியாது. அதுக்கு வர பின்னாடி சில 2 விளக்கங்கள் அதுக்கு உண்டு. ஆக இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போது அந்த நாள் இரவு எப்படி போயிருக்கும்? ஆபிரகாம் ஒரு பைத்தியம் பிடித்தவனை போல் இருந்திருப்பார் என்று சொன்னால் மிகையாகாது. யோசிச்சு பாருங்கள், நமக்குள் ஒரு சோதனை நமக்கு வருகின்ற பொழுது நம்மளால் சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, பேச முடியுமா? அதே மனநிலையில் அவர் இருந்திருப்பார். ஏனென்றால் அவர்கிட்ட பேசுகிறது யார்? சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். 3ஆம் வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு புறப்பட்டு போனான். அன்பானவர்களே, இது ஒரே வசனத்தில் குடிக்கப்பட்டு விட்டது. ராத்திரி வந்திருப்பார், விறகெல்லாம் எடுத்து வச்சுருப்பார், அந்த பலிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருப்பார். அந்த அம்மா எதுவுமே கேட்கல. 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டாரு, வேலைக்காரங்க வந்தாச்சு, பையன் வந்துட்டான், எல்லாம் ரெடி, எவ்ரி திங் இஸ் செட் ரைட். காலையில் கிளம்புறதுக்காக நிச்சயமாக அவர் நைட்டு தூங்கியிருக்க மாட்டார், இந்த காரியத்தை அந்த அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆனாலும் கீழ்ப்படுகின்ற வண்ணமாக அவர் அங்கே எழுந்து போகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. கீழ்ப்படுதல் மாத்திரம்தான் அவருக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அன்பானவர்களே, அப்போது என்ன 3 நாள் பிரயாணம் நம்ம ஒரே வசனத்தில் படிச்சிட்டோம். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இது ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் அல்ல, 3 நாள் பிரயாணம். அப்படின்னா என்ன குஷியாக பையன் வந்திருப்பான் ஈசாக்கு. அப்பா கூட நான் 3 நாள் டூர் போகிறேன், எக்ஸ்கேஷன் போகிறேன். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, அப்பா கூடயே இருப்பா, 2 மாமா கூட வராங்க, மாமா கையை பிடிச்சிக்கோ, அப்பா கையை பிடிச்சிக்கோ. அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. அந்த வழியில் போகிறதுக்கு சாப்பாட்டுக்கு நிறைய பொருள் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. ஒருவேளை அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வரல மகனே, நீ மட்டும்தான் போகிற, இருந்தாலும் போ, சந்தோஷமாக போ. அவனும் தவ்வி குதிச்சு, அப்பா கூட நான் போகிறேன், டூர் போகிறேன், அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு. ஒரு பெரிய ஒரு பிரபு மாதிரி இருக்கிற ஆபிரகாம், சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு பெரிய பிரபு, ராஜாவுக்கு சமமாக இருந்த ஒரு மனுஷன். அவன் கூட இவன் பிரயாணப்பட்டு போகிறான் 3 நாள். நினைக்கிறீங்களா ஆபிரகாம் தூங்கியிருப்பார், சாப்பிட்ருப்பார் என்று? ஆனால் பிள்ளை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அப்பா கூட தனியாக 3 நாள். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை யோசிச்சு பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்கள். குறிப்பாக பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இன்னும் அதிகமாக பாட்டு அப்பா கூட இருக்க ரொம்ப விரும்புவாங்க இல்லையா? அதுவும் தனிமையில் அப்பா கூட இருக்க ரொம்ப விரும்புவாங்க பெண் பிள்ளைகள். இங்கே ஈசாக்கு அப்பா கூட முதல் முறையாக 3 நாள் பிரயாணமாக ரொம்ப தூரத்துக்கு போகிறான். அந்த அம்மா பயங்கரமாக வழி அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. தெரில, நான் வரேன்னு சொல்லி நாங்களா சொல்லியா நமக்கு தெரில, பட் ரொம்ப சந்தோஷப்பட அனுப்பிச்சிருப்பாங்க. பையன் குஷியில் தவ்வி குதித்து போயிட்டு இருப்பான் கூட. ஆனால் பகல் முழுவதும் பிரயாணம், இரவு முழுவதும் தூக்கம், ஓய்வு. அவர்கள் அந்த ஓய்வு நேரத்தில் அவன் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பான். அப்பா கையிலே பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க அப்பாவுடைய கையிலே தலையை வச்சு படுத்து தூங்கும், அந்த மாதிரி அவன் தூங்கி இருந்திருப்பான். அப்பா மேலே கால் போட்டு தூங்கி இருந்திருப்பான். ஆனால் அப்பாவுக்கு தூக்கம் இருந்திருக்காது. 3 நாள் தேவன்
ஆபிரகாமோடு கூட இல்லை. ஆனால் ஆபிரகாமை பார்த்திருப்பார். ஆபிரகாமோடு கூட இல்லை என்று சொல்ல முடியாது. ஆபிரகாம் கூட இருந்திருப்பார். ஆபிரகாமோடு பேசவில்லை. ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை. ஆபிரகாம் கூட எந்த விதமான சம்பாஷணையும் அங்கே கொடுக்கப்படவில்லை. அந்த 3 நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை நாட்களாக இருந்தது என்று சொன்னால் இது மிகையாகாது. அப்படிப்பட்ட சோதனைக்குள்ள அவர் கடந்து போகிறார்கள். 3 நாள் போன பிறகு நல்லா கவனிங்க. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். அந்த இடம் என்ன இடம் நீங்கள் விளக்க வேண்டும்னா 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த அந்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். ஆக இதுதான் வரலாறுங்க. மோரியா மலை மேலே அங்கே கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து ஈசாக்கை பலி கொடுக்க சொன்னதை நிமித்தம் அந்த இடத்துல ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீது அரசர் விருப்பம் கொண்டார். அதாங்க விசுவாசம். 2வது தாவீது குறித்து நான் பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தில், தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான். அவன் தலையை வெட்டின பிறகு அவன் அங்கேருந்து நேராக எங்கே போகிறான், அந்த சண்டை நடந்தது ஏலா பள்ளத்தாக்கில் எருசலேமுக்கு ஓடி வரான். சற்றேறக்குறைய 30 கிலோமீட்டர் தூரம். ஆக தாவீது ராஜா சின்ன பையனாக இருக்கும்போதே அந்த கோலியாத்தை வெற்றி கொண்ட பிறகு கோலியாத்தின் தலையை தூக்கிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக அந்த 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 ஏலா என்கின்ற பள்ளத்தாக்கிலேருந்து எருசலேமுக்கு ஓடி வர்றார். 30 கிலோமீட்டர் பிரயாணம். அதுதான் விசுவாசம். அவனுக்கு தெரியும் இங்கே தான் ஆலயத்தை கட்டணும்னு தெரியும். அவனுக்கு தெரியும் இங்கே தான் ஈசாக்கு பலி கொடுக்க கர்த்தர் வந்தார் என்று சொல்லி. அவனுக்கு தெரியும் இது கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அங்கே யெகோவா ஈரே என்று சொல்லி பெயர் வைத்தான்னு அவனுக்கு தெரியும். அன்பானவர்களே, இதுதான் விசுவாசம். சரி, திரும்பவுமா இந்த சம்பவத்துக்கு வருவோம். ஆக 3ஆம் நாளிலே ஏறெடுத்து பார்த்தபோது அவன் ஏறெடுக்கிற அந்த இடம் பார்த்திங்கன்னா அதுதான் ஒலிவமலை. ஒலிவமலையிலேருந்து அவங்க எட்டி பார்க்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்காவில் படிக்கலாம். அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆலயத்துக்கு வருகின்ற சம்பவங்களை குறித்து நான் பார்க்கின்ற இதோடு கூட இணையும். சரியா? அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், விசுவாசம்னு சொல்லுவோம். நானும் அப்படி தான் பிரசங்கிச்சிருக்கேன். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். திரும்பி வருவோம்னு சொல்கிறாரு. அதில் கர்த்தர் அங்கே கொடுப்பார் என்று அவனுக்கு தெரியும் என்று சொல்லி. இல்லை அன்பானவர்களே, இந்த 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படியாக துவங்குகிறது, கர்த்தர் அவனை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு தெரியாது கர்த்தர் அங்கே கொடுக்க போகிறான்னு நிச்சயமாக தெரியாது அவனுக்கு. ஏனென்று சொன்னால் இங்கே அவர்கள் இருக்கிற இடம் எருசலேமில் இருக்கிறார்கள். ஒலிவமலை அடிவாரத்தில் சற்றேறக்குறைய இந்த இடத்துக்கும் அந்த மோரியா மலைக்கும் கிட்டத்தட்ட 2 மைல் தூரம். வேலைக்காரர்கள் எங்கே நிறுத்தி வைக்கிறார்? ஏன் இங்கே நிறுத்தி வைக்கிறார்? மிக முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப கவனமாக நம்ம படிக்கணும். இங்கே நிறுத்தி வச்சுட்டு போகிறாரு. இதை நானும் பிரசங்கிச்சிருக்கேன். அவர் திரும்பி வருவோன்னு சொன்னதுனால விசுவாசத்தின் வெளிப்பாடுன்னு இல்லை. ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார், அவ்வளோதான். அதில் விசுவாசம்லாம் இல்லை. தயவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகள் எடுத்துக்கொண்டு தன் குமாரனை ஈசாக்கின் மேல் வைத்து தன் கைகளை நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டு போனான். இருவரும் கூடி போனார்கள். 2 பேரும் ஒன்றா போகிறான். எங்கே வைக்கிறான்? ஈசாக்கு மேலே வைக்கிறான். கவனிங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுதான் பலி. ஆடு மேலே தான் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அப்போ ஆடு மேலே வைக்காமல் யார் மேலே வைக்கிறான்? ஈசாக்கின் மேலே வைக்கிறான். அப்போ ஈசாக்கு தெரியுது. அப்போ ஈசாக்கு டக்குன்னு கேட்குறான். அப்படி ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அவனுக்கு தெரியும். 12 வயசு குழந்தைனாலும் அவன் வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இல்லையா? அவனுக்கு பலினா என்ன தெரியும், ஆடு எப்படி பலி கொடுப்பாங்கன்னு தெரியும், தகன பலினா என்னன்னு தெரியும், தகன பலி கொடுக்கும்போது அந்த ஆடு எப்படி துடிக்குன்னு தெரியும், எப்படி ரத்தம் வரும்னு தெரியும். தெரியாத குழந்தை இல்லை, தெரிஞ்ச குழந்தை. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கடத்தினான். அன்பானவர்களே, ஒரு தகப்பன், அவன் கொலையாளி அல்ல, தீவிரவாதி அல்ல, வீரன், போர் வீரன், தகப்பன். யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைய கையை பிடிச்சிருப்பார். அப்போது அவன் கேட்டான், முதல்ல ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்குறான். ஆட்டுக்குட்டி அங்கே இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் எங்கள் ஆட்டுக்குட்டி இல்லை. கட்டையை அவன் தூக்கிட்டு வரான். அப்போ அவனுக்கு தெரியும் நான் தான், என்னை தான் அப்பா போட போகிறாருன்னு தெரியும். அப்போது இவன் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு பிரம்பை கையில் வச்சுட்டு போங்க, உங்கள் புள்ள தவ்வி குச்சி தெரிச்சு ஓடி போகும். இவன் கையில் அருவாளை வச்சுருக்காரு, கத்தி வச்சுருக்காரு. அவன் நல்லா தெரியும் அடுத்து நம்மள தான் பலி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணியிருப்பார்? கையை டக்குன்னு பிடிச்சிருப்பார்.
பிடிச்ச மாத்திரத்தில் அவன் என்ன பண்ணியிருப்பான், அப்பா அப்பா அப்பான்னு இருப்பான் இல்லையா. அப்புறம் என்ன பண்ணியிருப்பான், கத்தியிருப்பான், அப்பான்னு கத்தியிருப்பான். ஆனால் அவன் கத்துனது யாரும் கேட்காது, அந்த 2 போர் வீரர்களுக்கும் கேட்டிருக்காது. ஏன்னா அவர்கள் சற்று 2 மைல் தூரத்தில் நிற்கிறாங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் அங்கே நிற்க வச்சுட்டு இங்கே வராது. இவன் சும்மா வந்திருப்பானா, கத்தியிருப்பான், கத்துன்னு கத்தியிருப்பான். இதுவரைக்கும் பாதுகாப்பாக உணர்ந்து கொண்டிருந்த அந்த தகப்பனை, என்னுடைய பாதுகாப்பு என்னுடைய தகப்பன் என்று சொல்லி கொண்டிருந்த அந்த தகப்பன் இன்றைக்கு தன்னுடைய கையை பிடிக்கும் போது அந்த பிடியிலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ ஏதோ நம்மளை பண்ண போகிறாருன்ட்டு. அது மாத்திரமல்ல, தகனபலி என்று சொல்லுகின்ற பொழுது அவனை அங்கே நிச்சயமாக அவனுடைய ஆடைகளெல்லாம் கழற்றி அவனை நிர்மாணமாக்கி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்திருப்பார். பலிபீடத்தின் மேல் அவர் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் விட்டிருந்தால் அவன் தவிச்சு ஓடியிருப்பான். ஒருவேளை இது எழுதப்படவில்லை, ஒருவேளை அங்கே ஈசாக்கு மயக்கமுற்றிருப்பான் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த அப்பாவுடைய செயலை பார்த்து அவன் மயக்கமே அடைந்திருப்பான். அந்த அளவுக்கு அவன் கத்தியிருப்பான். எப்படியாவது அந்த 2 வேலைக்காரர்களுக்கும் கேட்டுக்கணும்னு சொல்லி கத்தியிருப்பான். ஆனால் கேட்கல. ஒருவேளை மயக்க அடிச்சிருக்கலாம், ஆனால் கட்டிட்டான். தகன பலிபீடத்துக்கும் கட்டி தான் வச்சுருக்கான் அங்கே பிள்ளைய. அப்போ கத்தி ஓங்கும்போது அங்கே கர்த்தர் வந்து அதை தடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் தூதரானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவன் ஒப்புக் கொடுத்தபடியால், இந்த காரியத்தை செய்தபடியால் என்று சொல்லி அங்கே கர்த்தர் அங்கே மீண்டுமாய் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறான். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த அப்படினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஆசீர்வதிக்கப்படும் என்றும் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். கவனிங்க, கர்த்தர் சொல்கிறார் என்றான். கர்த்தர் வரலங்க. கர்த்தருடைய தூதனானவர் தான் வர்றாரு. 11ஆம் வசனம் 15ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். 15ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, கர்த்தர் வரலங்க. ஏற்பட்டு ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் முன்னடையாளம். அதான் சொல்கிறார், ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்கிறாரு. அங்கே இயேசு கிறிஸ்து எப்படி நிர்வாணமாக சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தாரோ சற்றே இருக்கிற அதே நிலைமையில் அங்கே ஈசாக்கு இங்கே தகன பலி பீடையில் அங்கே இருக்கிறதை நான் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் அதுதான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம். ஒருவேளை அநேகர் சொல்லலாம், இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதான் அப்படி சொன்னார் என்று சொல்லி. இல்லை, நிச்சயமாக அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அந்த அம்மாவும் கூட போயிருப்பாங்க, கூட 100 பேர் மேலே போயிருப்பாங்க. கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாருன்னா சும்மா போயிருப்பாங்க, எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. மற்றபடி பலி கொடுக்கும்போது எவ்வளோ பேர் போயிருப்பாங்க, எவ்வளோ பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பலி கொடுக்கும்போது அவர் மட்டும்தானே இருக்கார், வேறு யாருமே இல்லையே. 2 பேர் தான், பிதா குமாரன். அங்கேயும் பிதா குமாரன், வேறு யாரும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு வலி, வேதனை, தன்னுடைய சொந்த குமாரனை பலியிடுகின்ற ஒரு வலி, ஒரு வேதனை. அன்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. சரி, இதோடு முடிஞ்சிருச்சானா? இல்லை. 19ஆம் வசனத்தில் வருகின்ற பொழுது இன்னும் ஒரு அடுத்த பயங்கரம். ஆபிரகாம் தன் வேலைக்காரருக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். நல்லா கவனிங்க, 3 நாள் பிரயாணம்னா திருப்பி என்ன பண்ணியிருப்பாங்க, 3 நாள் திரும்பி வந்திருப்பாங்க இல்லையா. அப்போடு 3 நாள்னா ரிட்டர்ன் 3 நாள். 3 நாள் போகும்போது ஈசாக்கு சந்தோஷமாக போயிருப்பான். அப்பாவோட கையை பிடிச்சி குதிச்சு போயிருப்பான். ஆபிரகாம் தூங்கலை, சாப்பிடல. திருப்பி வரும்போது நீ நினைக்கிறீங்களா ஆபிரகாமோட கையை பிடிச்சி ஈசாக்கு வந்திருப்பான்ட்டு? கண்டிப்பாக இல்லை. தெரிச்சு ஓடி போயிருப்பான். முடிஞ்சால் அந்த 2 வேலைக்காரன் கூட வந்து சேர்ந்துருப்பான். நடந்தது என்ன நடந்திருக்கும்? இங்கே என்ன படிக்கிறோம்? ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே குடியிருந்தான். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். அவர்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் திரும்பவுமாய் பெயர்சபாவுக்கு வருகிறார்கள். பெயர்சபாவுக்கு வந்த மாத்திரத்தில் நிச்சயமாக ஈசாக்கு ஒப்பாரி வச்சு அவங்க அம்மாட்ட அழுதுருக்க மாட்டானா? அப்பா என்னை இப்படி செஞ்சுட்டாருமா, அப்பா என்னை கொல்ல பார்த்தாருமா, அப்பா என்னை கத்தி எடுத்து குத்துனாருமா சொல்லிக்க மாட்டாரா? அதை கேட்டு அந்த அம்மா சும்மா இருந்திருக்க முடியுமா? நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. அங்கே அவர்கள் பிரிகிறார்கள். 23ஆம் அதிகாரத்தில் வருகின்ற பொழுது 1ஆம் வசனம், சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால், இவ்வளவே சாராளுடைய வயது. 2ஆம் வசனம், கானான் தேசத்தில் உள்ள எப்பிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். ஆக அன்பானவர்களே, கடைசி 25 ஆண்டு காலங்கள், ஏனென்றால் அவருக்கு இறக்கும்போது வயது 127. ஆக இந்த சம்பவம் நடந்த பிறகு 25 ஆண்டுகள் போகிறது. இந்த 25 ஆண்டுகளில் அவர்கள் ஒருவர் பார்த்ததாக எங்கும் குறிப்பிடப்படவில்லை. கர்த்தர் அவர் தரிசனமானதாக குறிப்பிடப்படவில்லை. சாராள் மரித்த பிறகு
3 ஆண்டுகள் கழித்து திரும்பவும் அங்கே ஆபிரகாம் வந்து தன்னுடைய மகனுக்காக பெண் பார்க்க போகிறார். தான் போகவில்லை. அதனால தான் என்ன பண்ணுறாரு, எலியேசர் அனுப்புகிறார். எலியேசர் அனுப்புனதுக்கு ரகசியமே அதுதான். ஏன்னா ஆபிரகாம் பொண்ணு பார்த்துருந்தா ஈசாக்கு எடுத்துக்கூட மாட்டான். அப்பா மேலே அவ்வளோ ஒரு பயம், அவ்வளோ வெறுப்பு இருந்திருக்கும். ஏன்னா அந்த 3 நாள் பயணம் திரும்பி வரும்போது ஆபிரகாம் நல்லா தூங்கி இருப்பார், சாப்பிட்டு கூட இருப்பார். ஆனால் ஈசாக்கு என்ன பண்ணியிருக்க மாட்டான், தூங்கி இருக்க மாட்டான், அப்பா கிட்ட கூட போயிருக்க மாட்டான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்பானவர்களே. என்ன பண்ணுறாரு, எலியேசரை விட்டு அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்கிறாரு. அவன் பொண்ணு பார்த்துட்டு வரான். பொண்ணு பார்த்து வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆபிரகாம் எங்கேயுமே இல்லை. அந்த பொண்ணு நேராக வர்றாங்க. எங்கே வராங்க, ஈசாக்கு இருக்கிற இடத்துல வராங்க. ஈசாக்கு அவனை பார்க்குறான். நேராக தன்னுடைய அம்மாவுடைய கூடாரத்துக்கு அவன் கொண்டு போய்க்கிறான். எங்கே, அவர்கள் அங்கே எப்ரோனிலே கீரியாத் அர்பாவிலே இருக்கிறார்கள். ஆபிரகாம் இருக்கிறதோ பெயர் சபாவிலே. ஆக அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான ஒரு குடும்பம், ஒரு அற்புதமான ஒரு குடும்பம். கர்த்தர் தான் திட்டமிட்ட அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறார். உங்களை கர்த்தர் எந்த காரியத்திற்காக முன்குறித்திருக்கிறாரோ அந்த காரியத்தை நிறைவேறும் அளவும், அந்த காரியம் நிறைவேற்றப்படும் அளவும் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை. ஒரு விசுவாசத்தின் தகப்பனாக ஆதியாகமம் 22:18 நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே தான் கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த செய்தியை நாம் தியானிக்கின்ற வேளையிலே நாம் அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட விஷயம், சம்பவங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆபிராம் சாராய் என்கின்ற அந்த கணவன் மனைவி அந்த குடும்பம் முதல் 35 ஆண்டுகள் ஊர் என்கின்ற அந்த கல்தேர் பட்டணத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பெரிய குடும்பமாய் அவர்கள் அங்கு இருந்து கொண்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை அழைப்பை பெற்ற பிறகு அவர்கள் கடந்து வருகிறார்கள். 37 ஆண்டுகள். இதிலே முதல் 25 ஆண்டுகள் அவர்கள் ஒருமித்து கூடாரங்களிலே வாசமாக இருந்திருக்கிறார்கள். அங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள், அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து கடைசி 12 ஆண்டுகளை நாம் பார்க்கின்ற பொழுது அவன் பெயர் சபாவிலே, ஆபிரகாம் பெயர் சபாவிலே தோப்பை உண்டாக்கி அவன் அங்கே வாழ்ந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் எங்கேயெல்லாம் சென்றாரோ அங்கேயெல்லாம் சாராள் அவரோடு கூட கடந்து சென்றதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆபிரகாம் செய்த எல்லா காரியங்களுக்கும், ஒருவேளை ஆபிரகாமின் ஒரு சில எதிர்மறையான செயல்பாடுகளுக்கும் கூட அங்கே சாராள் எந்த விதமான எதிர்ப்பும் காட்டாமல் அவரோடு கூட வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 37 ஆண்டுகளை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது ஊர் என்கின்ற அந்த இடத்தில் துவங்கி பிறகு ஆரான் வரைக்கும் வருகிறார்கள். அதன் தொடர்ந்து கானானிலே சீகேம் ஓரேம் என்கின்ற இடத்திலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவே அங்கே தங்கியிருக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு செல்கிறார்கள். திரும்பவுமாய் பெத்தேல் ஆயிக்கு நடுவாக அங்கே செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது எப்ரோனிலே மம்ரேயின் சமபூமியிலே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் காதேசுக்கும் சூருக்கும் நடுவே அங்கே கேரானிலே அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி, கடைசியாக இந்த ஈசாக்கை பலி கொடுக்க போவதற்கு முன்னதாக நாம் பார்க்கின்றோம் பெயர் சபாவிலே தோப்பை உண்டாக்கி என்று எழுதப்பட்டபடி அங்கே அவர்கள் பெயர் சபாவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த சம்பவம் முடிந்து திரும்பி வருகின்ற வேளையிலே அங்கே ஆபிரகாம் பெயர் சபாவிலே தங்கி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் அங்கே தங்கிவிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கீழே நாம் பார்க்கின்றோம், இப்போ ஏற்பட்ட ஒரு சுனாமி போன்ற செயல்கள், தீங்குகள், ஒரு பெருவெள்ளத்தை போல தீங்குகள் நம்மிடத்தில் வருகின்ற பொழுது நாம் மிகவும் நிலை குலைந்து செய்வதறியாது நாம் நிற்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை இந்த 25 ஆண்டுகள் அங்கே தேவன் அவர்களோடு கூட பேசினார் என்று எழுதப்படாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் அவர்களுடைய செயலை நிச்சயமாய் உற்று நோக்குகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது நாம் பார்க்கிறோம், அவர் நம்மை முன்குறித்து விட்டால் அவர் செய்ய நினைத்ததை நிச்சயமாக செய்து முடிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம் முன்னே கடந்து போகிறவராக இருக்கிறார். அப்பொழுது அவர் நமக்கு வழியை செவைப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு நடந்து வருகையிலே நம்முடைய விசுவாசத்திலே நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுது கர்த்தர் நமக்கு பின்னே வருகிறாரோ அப்பொழுது அவர் நம்முடைய நடையை அவர் சீர்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய செயல்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டபடி ஒருவேளை இங்கே நாம் செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் நமக்கு பின்னே இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த ஆபிரகாமுடைய சம்பவமானது முழுக்க முழுக்க பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள முழுக்க ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே
அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது என்ன நிலைப்பாடு இருந்ததோ, என்ன செயல்கள் இருந்ததோ, என்ன போராட்டங்களை அங்கே இயேசு கிறிஸ்து சந்தித்தாரோ எல்லாவற்றையும் நிச்சயமாக அந்த அந்த பலிபீடத்திலே அங்கே ஈசாக்கு நிச்சயமாக சந்தித்திருப்பார். ஆபிரகாமுக்கு என்ன மனநிலை இருந்ததோ அதே மனநிலை தான் நிச்சயமாக கர்த்தராகிய பிதாவாகிய தேவனுக்கு இருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக அன்பானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, இந்த குடும்ப வாழ்க்கையிலே, அதாவது கணவன் மனைவி பிள்ளை ஆகிய இந்த குடும்ப வாழ்க்கையிலே இன்றைக்கும் அவர்கள் மூலமாக நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அன்பானவர்களே, இந்த குடும்பமானது கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு ஏற்றவர்களாய், முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்தவர்களாய், விசுவாசித்தவர்களாய், ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையே அவர்கள் அர்ப்பணித்தவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அன்பானவர்களே, நமக்கு எந்த அழைப்பு இருக்கிறதோ அந்த அழைப்புக்கு நேராக நாம் ஓடிப்போக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை மீறி நாம் நடக்க முடியாது, நடக்கவும் கூடாது. ஆக அன்பானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, அவன் அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணித்தலோடு கூட வாழ்க்கையில் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு, அப்பேற்பட்ட வாழ்வு நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. மீண்டும் ஒரு முறை நாம் நிச்சயமாக மற்றொரு காணொலியிலே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிற மற்ற அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன்.